Dear students, let's see about pronoun in this video. Pronoun பிரதி பெயர்ச்சொல். Pronoun is a word used instead of a noun. பெயர் சொல்லுக்கு பதிலாக பயன்படுத்தப்படும் வார்த்தை pronoun பிரதி பெயர்ச்சொல். There are 8 types of pronouns in English. They are personal pronoun, possessive pronoun, reflexive pronoun, reciprocal pronoun, relative pronoun, demonstrative pronoun, interrogative pronoun, indefinite pronoun. But we are going to see about personal pronouns here. Personal pronoun. Personal pronouns have 4 subcategories: subject pronouns, object pronouns, possessive pronouns, and reflexive pronouns. So, singular and plural பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த சார்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஐ, நான், வி, நாம், நாங்கள், யூ, நீ, யூ, நீங்கள், ஹி, அவன், ஷி, அவள், இட், அது, தே, அவர்கள், அவைகள். ஸோ இதுதான் சப்ஜெக்ட் ப்ரொனவுன். அதுக்கடுத்து ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மீ, என்னை, எனக்கு, யூ, உன்னை, உனக்கு, இஸ், அவனை, அவனுக்கு, ஹெர், அவளை, அவளுக்கு, இட்ஸ், அதற்கு, அஸ், எங்களை, எங்களுக்கு, யூ, உங்களை, உங்களுக்கு, தெம், அவர்களை, அவர்களுக்கு, அவைகளை, அவைகளுக்கு. அதுக்கடுத்து பொசசிவ் ப்ரொனவுன். பொசசிவ் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் மைன், என்னுடையது, யுவர்ஸ், உன்னுடையது, இஸ், அவனுடையது, எர்ஸ், அவளுடையது, இட்ஸ், அதனுடையது. ப்ளூரலில் பார்த்தீங்க அப்படின்னா அவர்ஸ், நம்முடையது, யுவர்ஸ், உங்களுடையது, தியர்ஸ், அவர்களுடையது, அவைகளுடையது. ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸ். மை செல்ஃப், நானாகவே, யுவர் செல்ஃப், நீயாகவே, ஹிம்செல்ஃப், அவனாகவே, ஹர் செல்ஃப், அவளாகவே, இட் செல்ஃப், அதுவாகவே. ப்ளூரல் அவர் செல்ஃப், நாமாகவே, நாங்களாகவே, யுவர் செல்ஃப், நீங்களாகவே, தெம் செல்ஃப்ஸ், அவர்களாகவே, அவைகளாகவே. ஸோ இதுதான் பார்த்த அப்படின்னா இந்த பர்சனல் ப்ரொனவுன் பிரித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விதம். ஸோ நம்ம இதுலேயும் நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறதில்ல. சப்ஜெக்ட் ப்ரொனவுன், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன், பொசசிவ் அட்ஜெக்டிவ், பொசசிவ் ப்ரொனவுன், இதை பற்றி மட்டும்தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட். ஐ, மீ, யூ, யூ, ஹி, ஷி, இட், ஹிம், ஹேர், இட், வி, அஸ், யூ, யூ, தே, தெம். இதுதான் சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ். பொசசிவ் அட்ஜெக்டிவ் அண்ட் பொசசிவ் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மை, என்னுடைய, மைன், என்னுடையது, யுவர், உன்னுடைய, யுவர்ஸ், உன்னுடையது, இஸ், அவனுடைய, இஸ், அவனுடையது, ஹர், அவளுடைய, ஹர்ஸ், அவளுடையது, இட்ஸ், அதனுடைய, இட்ஸ், அதனுடையது. ஸோ அப்படியே ப்ளூரலில் பார்த்தீங்க அப்படின்னா ஹவர், நம்முடைய, அவர்ஸ், நம்முடையது, யுவர், உங்களுடைய, யுவர்ஸ்,
உங்களுடையது. their அவர்களுடைய, அவைகளுடைய, theirs அவைகளுடையது, அவர்களுடையது. ஸோ இந்த சப்ஜெக்ட் ப்ரொனவுன் அண்ட் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு, சப்ஜெக்ட் ப்ரொனவுன்னா என்ன, ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, a subject pronoun is a personal pronoun used as the subject of a verb. எழுவாய் பிரதிபெயர் என்பது வினைச்சொல்லின் எழுவாயாக வரும் நபர் பிரதிபெயராகும். அதாவது ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்டாக வரக்கூடியது, சப்ஜெக்டாக வரக்கூடிய ப்ரொனவுனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன், an object pronoun is a type of personal pronoun that replaces a noun with an object. பயனிலை பிரதிபெயர் என்பது பெயர் சொல்லுக்கு பதில் பயனிலையாக வரும் நபர் பிரதிபெயராகும். அதாவது ஒரு சென்டென்ஸில் ஆப்ஜெக்டாக வரக்கூடிய ப்ரொனவுன், ஆப்ஜெக்ட் அதாவது வேர்புக்கு அடுத்து, சரியா, ஆப்ஜெக்டாக வரக்கூடிய ப்ரொனவுன் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சப்ஜெக்ட் ப்ரொனவுனுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஷீ சப்ஜெக்டாக வந்திருக்கு, ஸோ சப்ஜெக்ட் ப்ரொனவுன். இட் இஸ் மை டாக், இட் சப்ஜெக்டாக வந்திருக்கு, ஸோ சப்ஜெக்ட் ப்ரொனவுன். தே ஆர் ரீடிங், தே சப்ஜெக்ட், ஸோ சப்ஜெக்ட் ப்ரொனவுன். ப்ரொனவுன் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் பார்த்தோம் அப்படின்னா த பெயிண்டிங் இஸ் டன் பை மீ, இந்த படம் என்னால் வரையப்பட்டது, என்னால் மீ. ஸோ இங்கே வந்து ஆப்ஜெக்டாக வந்திருக்குது, ஸோ மீன்றது பார்த்த அப்படின்னா ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். he called them, அவன் அவர்களை அழைத்தான், அவர்களை, them ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். I will give you a book, நான் உனக்கு ஒரு புத்தகம் கொடுப்பேன், உனக்கு, you ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். So let's see the exercise now. Change the underlined words with correct pronoun. 1. I saw Mr. Balu this morning and gave Mr. Balu my homework. இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்டர் பாலு, மிஸ்டர் பாலு ரெண்டு தடவை வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த செகண்ட் டைமாக வரக்கூடிய ரிப்பீட் ஆகக்கூடிய அந்த நவுனை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ப்ரொனவுன் மூலமாக ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் மிஸ்டர் பாலுன்றது சப்ஜெக்ட் பிளேஸில் வந்திருக்கா, ஆப்ஜெக்ட் பிளேஸில் வந்திருக்கா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க ஐ சா மிஸ்டர் பாலு, ஸோ வேர்புக்கு அடுத்து தான் மிஸ்டர் பாலு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு, ஸோ அது வந்து ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா கேவ் அப்படின்ற வேர்புக்கு அடுத்து தான் மிஸ்டர் பாலுன்னு சொல்லிட்டு வந்திருக்கு, ஸோ ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். அப்போ இதை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது? ஐ சா மிஸ்டர் பாலு திஸ் மார்னிங் அண்ட் கேவ். ஸோ இந்த மிஸ்டர் பாலுன்றதை எடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனை அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஹிம், ஹிம், him my homework. So the answer will be I saw Mr. Balu this morning and gave him my homework. Second sentence. Muthu likes computer games but he doesn't play computer games very often. இதில் எந்த வார்த்தை ரெண்டு தடவை வந்திருக்கு? கம்ப்யூட்டர் கேம்ஸ், கம்ப்யூட்டர் கேம்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூரல், அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் பர்சன். அப்போ இது சப்ஜெக்ட் ப்ரொனவுனா ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனா? லைக்ஸ் என்ற வேர்புக்கு அடுத்து வர்றதுனால இது வந்து ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். ப்ளே அப்படின்ற வேர்புக்கு அடுத்து வர்றதுனால இது வந்து ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஸோ தேர்ட் பர்சனில் ப்ளூரலில் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நாம் இங்கே இந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ த ஆன்சர் வில் பி Muthu likes computer games but he doesn't play them, them, them very often. Third one. My aunt lives in Trichy but my aunt often comes to visit my family.
ஸோ எந்த வார்த்தை 2 தடவை வந்திருக்கு? மை ஆண்ட், மை ஆண்ட். ஸோ செகண்டாக வரக்கூடிய இந்த மை ஆண்ட் என்ற நவுனை வந்து நம்ம ப்ரொனவுன் மூலமாக ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ மை ஆண்ட்ன்றது இங்கே சப்ஜெக்ட் ப்ரொனவுனா ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனா? லீவ்ஸ் அப்படின்ற வேர்புக்கு முன்னாடி சென்டென்ஸோடைய தொடக்கத்தில் வந்து இருக்குது. இப்போ மை ஆண்ட்ன்றது சப்ஜெக்ட் ப்ரொனவுன். இங்கே கம்ஸ் அப்படின்ற வேர்புக்கு முன்னாடி வந்திருக்கு. ஸோ மை ஆண்ட்ன்றது சப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஸோ மை ஆண்ட் தேர்ட் பர்சன் சிங்குலர் ஃபீமேல். அப்போ அதுக்கேற்ற மாதிரி என்ன ப்ரொனவுன் வரும்? மை ஆண்ட் லிவ்ஸ் இன் ட்ரிச்சி பட் ஷீ. ஸோ மை ஆண்ட்ன்ற ஃபீமேல் இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஷீ, SHE, ஷீ often comes to visit my family. Fourth one. Neil Armstrong was born in 1930. Neil Armstrong landed on the moon in 1969. Which word repeats here? Neil Armstrong. ஸோ செகண்டாக வரக்கூடிய நீல் ஆம்ஸ்ட்ராங் என்ற வேர்டு வந்து நாம் வந்து ப்ரொனவுன் மூலமாக ரீப்ளேஸ் பண்ணுறோம். இது சப்ஜெக்ட் ப்ரொனவுனா ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனா? வாஸ் அப்படின்ற வேர்புக்கு முன்னாடி சென்டென்ஸ் தொடக்கத்திலே வந்திருக்கு. அப்போ சப்ஜெக்ட் ப்ரொனவுன். லேண்டட் அப்படின்ற வேர்புக்கு முன்னாடி சென்டென்ஸ் தொடக்கத்திலே வந்திருக்கு. ஸோ நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து சப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஸோ மேல் தேர்ட் பர்சன் சிங்குலர். நீல் ஆம்ஸ்ட்ராங் was born in 1930. ஸோ இந்த செகண்டாக வரக்கூடிய நீல் ஆம்ஸ்ட்ராங் பதிலாக என்ன தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ரொனவுன் வரும்? he. he, HE. he landed on the moon in 1969. Fifth one. He helped the old lady. He gave the old lady food. ஸோ இங்கே பார்த்தீங்க எப்படின்னா the old lady அப்படின்ற வேர்டு வந்து பார்த்தா ரிப்பீட் ஆகிருக்கு. சப்ஜெக்டாக வந்திருக்கா ஆப்ஜெக்டாக வந்திருக்கா? ஹெல்ப்டு அப்படின்ற வேர்புக்கு அடுத்து வந்திருக்கு. ஸோ ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். கேவ் அப்படின்ற வேர்புக்கு அடுத்து வந்திருக்கு. ஸோ ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். தேர்ட் பர்சன் சிங்குலர் ஃபீமேல். ஸோ த ஆன்சர் வில் பி he helped the old lady. He gave her, HER, her food. So now are you clear? Okay, let's move to the next. Possessive pronouns and possessive adjectives. Possessive adjective. To show something belongs to somebody. ஒரு பொருள் ஒருவருடைய உடைமை என்பதை காட்ட. My book, என்னுடைய புத்தகம். Your pen, உன்னுடைய பேனா. Her note, அவளுடைய நோட்டு. ஸோ இப்படி வரக்கூடிய இந்த மை, ஹர், யுவர் இதை தான் நம்ம வந்து பொசசிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். பொசசிவ் ப்ரொனவுன் டு ரீப்ளேஸ் த பொசசிவ் அட்ஜெக்டிவ். இந்த பொசசிவ் அட்ஜெக்டிவ்க்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. இப்போது திஸ் இஸ் மை புக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அப்போ மை புக்னா என்னது? இது என்னுடைய புத்தகம். இதை ப்ரொனவுன் சொல்லிட்டு சொல்கிறப்ப இந்த மைன்றது வந்து மைன், MINE சேஞ்ச் ஆகும். திஸ் புக் இஸ் மைன், இந்த புத்தகம் என்னுடையது. இப்போ திஸ் இஸ் மை புக் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா பொசசிவ் அட்ஜெக்டிவ். திஸ் புக் இஸ் மைன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா பொசசிவ் ப்ரொனவுன். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாருங்கள். மை ஷர்ட் இஸ் green. இது எப்படி பொசசிவ் ப்ரொனவுனா சேஞ்ச் ஆகும்? green shirt is mine. your book is new. உன்னுடைய புத்தகம் புதிது. ஸோ பொசசிவ் ப்ரொனவுன் சொல்கிறப்ப நியூ புக் இஸ் yours. புதிய புத்தகம் உன்னுடையது. her dog is small. அவளுடைய நாய் சிறியது. ஸ்மால் டாக் இஸ் hers. சிறிய நாய் அவளுடையது. அவர் பேர்ட் இஸ் நாய்ஸி. எங்களுடைய பறவை இரைச்சலிடுகிறது.
noisy bird is ours. இரைச்சலிடும் பறவை எங்களுடையது. Exercise. Change the possessive adjective into possessive pronoun. This is my pen. இது என்னுடைய பேனா. ஸோ மை என்ற possessive adjective வந்து இருக்கு. இதை நம்ம possessive pronoun சேஞ்ச் பண்ணணும். எப்படி சேஞ்ச் பண்ணுறது? This pen is mine. M-I-N-E mine. இந்த பேனா என்னுடையது. 2. She missed her purse. She அதுக்கு பதிலாக புக்கில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக ஷென்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதை கரெக்ஷன் பண்ணிங்க. ஷி SHE அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ஷன் பண்ணிங்க. ஷீ மிஸ்ட் ஹர் பர்ஸ். அவள் அவளுடைய பர்ஸை தொலைத்து விட்டாள், தவற விட்டு விட்டாள். ஸோ அவளுடைய பர்ஸ். இதை நம்ம எப்படி பொசசிவ் ப்ரொனவுனை சேஞ்ச் பண்ணுறது? மிஸ்ட் பர்ஸ் இஸ் ஹர்ஸ். தொலைந்து போன தவற விட்ட பர்ஸானது அவளுடையது. ஹர்ஸ் HERS. 3. மை புக் இஸ் நியூ. என்னுடைய புத்தகம் புதியது. மை. ஸோ பொசசிவ் ப்ரொனவுனில் நியூ புக் இஸ் மைன். புதிய புத்தகம் என்னுடையது. 4. மை பைக் இஸ் காஸ்ட்லி. என்னுடைய பைக் விலை உயர்ந்தது. இதை பொசசிவ் ப்ரொனவுனில் சொல்கிறப்ப காஸ்ட்லி பைக் இஸ் மைன். விலை உயர்ந்த பைக் என்னுடையது. ஸோ அவ்வளோதான். ஓகேவா? தேங்க்யூ.